அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காசியின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் காசியின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுய உறுதிமொழி பத்திரத்தில் கையொப்பம் தொடர்பாக சிக்கல் என்று கூறி வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. உயரதிகாரிகள் வரும் வரை வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காசியின் வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது உயரதிகாரிகளின் வருகைக்கு பின்னர் சரிபார்க்கப்பட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திமுக வேட்பாளர் காசியின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளர் அருண்குமாரினுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள், ஏன் தாவேக வேட்பாளரினுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களினுடைய வேட்புமனு பரிசீலனை இன்று காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எடப்பாடியில் காலையில் சற்று காலதாமதமாகவே இந்த வேட்புமனு பரிசீலனையானது தொடங்கியது. எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த மனு பரிசீலனை பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜன் தலைமையில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பிற்பகலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் காணாமல் போய்விட்டதாக அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் காசி அவர்களினுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பரிசீலனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பேசியதை அடுத்து திமுக வேட்பாளர் காசியின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அருண்குமார் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது வேட்புமனுவில் இருக்கக்கூடிய குறைகளின் காரணமாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.